வணக்கம், நான் டாக்டர் லக்ஷ்மி கணேஷ், மதுரையிலேருந்து ஜெயின் ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிறேன். டாக்டர், தைராய்டு பிரச்சனைனா என்ன? அதோட சிம்டம்ஸ்லாம் எப்படி இருக்கும் டாக்டர்? தைராய்டு ப்ராப்ளம்னு ஜென்ரலாக சொன்னோம்னா மோஸ்ட்லி தைராய்டு ஹார்மோன்ஸ் உற்பத்தி குறையும். லேடிஸுக்கு அதிகமாக தைராய்டு பிரச்சனை வரும், ஜென்ஸை காட்டிலும். அது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனில் அந்த தைராய்டு கிளாண்டுங்கிறது நம்ம கழுத்தில் இருக்கிறது தான். சில வைரல் இன்ஃபெக்ஷன்னால என்ன ஆயிரும்னா அந்த கழுத்தில் உள்ள அந்த தைராய்டு கிளாண்டோட ஃபங்க்ஷன் குறையுது. அது தைராய்டைட்டிஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம் நம்ம. அந்த மாதிரி ஃபங்க்ஷன் குறையிறப்போ அதோட தைராய்டு கிளாண்டோட ஃபங்க்ஷன் என்ன? தைராய்டு ஹார்மோன் உற்பத்தி பண்ணணும். ஸோ அதோட ஃபங்க்ஷன் குறையிறப்போ தைராய்டு ஹார்மோன் சரியாக உற்பத்தி ஆகாது. அப்போ அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம தைராய்டு ஹார்மோன் டெஸ்ட்டு கம்மியாக பண்ணிவிட்டு அதில் அந்த தைராய்டு ஹார்மோன் லெவல் கம்மியாக இருந்ததுன்னா அது சரி கட்டுறதுக்காக நம்ம தைராக்சின்ங்கிற மாத்திரையை கொடுக்குறோம். ஒரு சிலருக்கு சில காரணங்கள்னால தைராய்டு ஹார்மோன் அதிகமாக உற்பத்தி ஆகும். அது கொஞ்சம் ரேர் சிச்சுவேஷன் தான். அது ஹைப்பர் தைராய்டிசம்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அதுக்குமே மருந்து மாத்திரைகளில் தான் நம்ம சரி பண்ண போகிறோம். இப்போ இது தைராய்டில் ஹார்மோன்ஸில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் கட்டி இருக்குது அப்படின்னா, ஸோ ஒன்று ஹார்மோன் பிரச்சனை கட்டி இருக்காது, ஆனால் பிளட் லெவலில் பார்த்தா ஹார்மோன்ஸ் வித்தியாசப்படும். இன்னொன்று ஹார்மோன்ஸ் நார்மல், ஆனால் தைராய்டில் கட்டி இருக்குன்னு சொல்கிறது. ஸோ கட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது என்ன மாதிரி கட்டி? ஒரு சிங்கிள் கட்டியா, இல்லை நிறைய கட்டி இருக்கா, இல்லை தைராய்டு கிளாண்ட் அதனால பெருசாயிடுச்சா, கழுத்து ரொம்ப பெருசாகி தொங்குற அளவுக்கு போயிடுச்சா, இல்லை அந்த கட்டி புற்றுநோய் கட்டியா, சாதா கட்டியா, இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வைத்தியம் பண்ணணும்.